அப்போ அவன் லேட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்து லோத்து மேலே வச்ச இறக்கத்தினால என்ன செய்கிறாருன்னா, அந்த ஏஞ்சல்ஸை வச்சு லோத்தோட கையையும் அவன் மனைவியோட கையையும் அந்த 2 பெண் பிள்ளைகளோட கையையும் பிடிச்சு வெளியே கொண்டு போய் விடுறதுக்காக தேவன் சொல்கிறாரு. அதே போல் அந்த ஏஞ்சல்ஸும் கொண்டு போய் விடுறாங்க. அப்போ வெளியே போய் விட்ட பிறகு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடியே போங்க, பின்னாடி திரும்பியே பார்க்காதீங்க, இங்கே அங்கன்னு போய் நிற்காதீங்க, நீங்கள் அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லோத்து சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைச்சதுக்காக ரொம்ப நன்றி, ரொம்ப ஸ்தோத்திரம். ஆனால் என்னால் மலைக்கு ஓடி போக முடியாது, எனக்கு தீங்கு வந்துருமோ, நான் மறிச்சு போயிடுவேனோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் இருக்குது இல்லையா, அந்த ஊர் ரொம்ப கிட்டக்க தானே இருக்குது, அந்த ஊருக்கு வேணால் நான் ஓடியே போகிறேன், நாங்கள் அங்கே போய் பிழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேவன் வந்து இவ்வளோ தூரம் பிரயாசப்படுறதே லோத்துவையும் அவன் ஃபேமிலி உயிரையும் காப்பாற்றுறதுக்கு தான். ஆனால்